வணக்கம் फ्रेंड्स, வெல்கம் டு மாட்டண்டி பசங்க. இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னு தம்பி சொல்லுங்க. சண்டே ஸ்பெஷல். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரமா அத்தை என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். நீங்க என்ன பண்ண போறோம்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நாட்டுக்கோழி குழம்பு தான் செஞ்சு சாப்பிட போறோம். வாங்க. தெரியல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து மறக்காம முழுசா பாருங்க. முழுசா பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னா தெரியும். நல்லா தேய்ச்சி வந்து நாட்டுக்கோழி சாப்பாடு. அவ்வளவுதான், சட்டி வச்சாச்சு அடுப்புல. கோதுமை வந்து வெயில்ல காய வைக்கிறதுக்குள்ள நிழல்ல காய வச்சிருக்காங்க. கிளீன் பண்ணி காய வைக்கணும்டா. இல்ல எதுக்குமா காய வச்சிருக்கீங்க? அத்தாவுக்கு வத்தல் அனுப்பி போறேன். வறுத்து சாப்பிடுறது சூப்பரா இருக்கும். கோத்தரங்க வச்சு. சரி நீங்க போயிட்டு வாங்க, கடைக்கு போயிட்டு வாங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும். இந்த வந்து எங்க தெரு. அவ்வளோதான். இங்கே வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே கிடைக்கும். செக்கில் அங்கேயே சொந்தமாக ஆட்டி விற்கிறாங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீர்காழி சிதம்பரம் போகிற அந்த மெயின் ரோட்லேயே எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு 5 minutes லொக்கேஷன்லேயே இருக்குது. இது அதே இடத்துலையே வந்து எங்களுக்கு இந்த கோழி பண்ணையுமே இருக்குது. இங்கே வந்து பிராய்லர் கோழியும் கிடைக்கும், நாட்டுக்கோழியும் கிடைக்கும். நாட்டுக்கோழி வந்து அப்படியே அந்த இதோடைய கோழியோடையே எடை போட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. வெட்டி க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ரொம்ப அழகாக கொடுத்துருவாங்க. முன்னாடிலாம் வந்து நாட்டுக்கோழி வாங்கணுன்னா நம்ம வந்து வீடுகளில் வளர்க்குறது தான் இப்போ வந்து பரவாயில்ல. இப்போ கடைங்கள்லேயே இதெல்லாம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எங்கள் ஊர் சைடு வந்து நாட்டுக்கோழி ஒரு கிலோ கறி மட்டும் 350 ரூபா. உங்கள் ஊர் சைட்லலாம் என்ன விலைன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. அதான் நாட்டுக்கோழி வந்து சொல்லுவாங்கள்ல, கோழி கூட சுவை அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டு தான். இதில் வந்து ஹெல்த்தியும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்பயாவது ஒரு வாட்டி கோழி சாப்பிடுங்க. அந்த கோழி நாட்டுக்கோழியாக சாப்பிடுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் செய்வோமா நினச்சா தெரில. கிராமத்து சைடில் இருக்கிற எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது. சரியான வெயிலில் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாச்சு. கையில் நல்லெண்ணையும் நாட்டுக்கோழி, இன்னொரு கோழி வேறு வருது. ஓகே, சூப்பர். வாங்க கொல்லையில் போய் சமைக்கலாம். ஒரு பக்கம் நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சுக்கிட்டு இருக்கோம். வெயிலை வீணாக்காமல் யாரெல்லாம் இந்த வேலைகள் செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நம்மளோட இன்கிரீடியன்ஸ் பாத்துக்கோங்க. இதுல என்னென்ன இருக்குன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, 4 தக்காளி, பச்சை மிளகா, நம்மளோட மல்லி, மிளகு, ஜீரகம், மிளகாய் தூள். இன்கிரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மிக்கல்ல தான் சமைக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அம்மிக்கல்ல தான் வந்து எல்லா மசாலா பொருட்களையும் அரைக்க போறோம். வாங்க அரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பின்பக்கமாக இன்னைக்கு சமைக்கிறதுனால லேட் ஆயிடுச்சு. இல்லை நம்ம மட்டும் சீக்கிரமாக செஞ்சுருவேன்னு கேட்காதீங்க. இது நம்மளோட நாட்டுக்கோழி பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கோழி மட்டும் இதான் ஸ்பெஷாலிட்டி. நம்மளோட பிராய்லர் கோழி எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்க. ஆனால் இதுதான் நாட்டுக்கோழியில் மட்டும் ஒல்லியாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட். இது இப்போ வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம பிராய்லர் கோழியில் ஒரு ஆவி 2 ஆவியில் வெந்துருமா, இது வேகாது. அதனால் வந்து சீக்கிரமாக இதை வந்து வேக வச்சுருக்கணும். டைம் ஆன காரணத்தினால இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் இஞ்சி பண்ணி கொடுத்து குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துப்போம். அதுக்கப்புறமா குழம்பு மட்டும் இங்கே வைப்போம். ஓகேவா? அப்புறம் வந்து இன்றைக்கி நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன். என்னன்னா அம்மியில் அரைக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு அம்மியில் அரைச்சி. அனாதையாக இருக்குல்ல அந்த அம்மி தான். இது வந்து ஏன்டா இது இப்படி வாங்கியிருக்கீங்களே, இது வறுக்கிறதுக்குன்னு கேட்டாங்க. அது வந்து வறுத்தா நல்லா இருக்காது. இதனால இது வந்து 65 போடுறதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கோம். வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். மெடிடேஷன் நிறைய ஊற்றி விட்டுறாத. எண்ணெய் சூடு போக்குன்னு பார்த்தா எண்ணெயே சுடுது. போதி தர்மன் ஆகிய அனு இப்பொழுது 7ஆம் அறிவை பெற போறார். இருக்கிற 6 அறிவே யூஸ் பண்ண பத்தாது. 7ஆம் அறிவுக்கு போறாங்க. அங்க பாருங்கம்மா, டாங்கிலி மூஞ்சி வருதுமா அனுப்புக்கு. 7ஆம் அறிவுக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு தெரியலன்னா இந்த வீடியோ பார்த்து கத்துக்கோங்க. அது எது எனக்கே தெரியாது. நானே எந்த வீடியோ பாக்குறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஏதோ ஒரு குத்து மதிப்பா மண்டை கிடச்சிச்சுன்னா அனுப்பே பரோட்டா போடலாம். உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு பாடி பில்டர் போஸ் கொடுப்பா பாருங்கள ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது இப்படி மூக்கை எடுத்து விடணுமா எப்படிமா? அப்படி மூக்கை எடுத்து விடணுமா, அப்பதான் வந்து மூக்கு வளருமா. சப்ப மூக்கா உள்ள மூக்கலாம். சப்பாடி என்னடி இது தொப்ப? அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணன் கிட்ட சேர்ந்து சேர்ந்து மெண்டல் ஆகிட்டு இல்லடா வலிக்கிட்டு ஓடுது. ஏற்கனவே சும்மாவே எந்த பக்கம் நமக்கு எண்ணெய் தேய்க்க போறாங்க. இந்த தலைக்கு வந்து கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் எண்ணெய் கூட பத்தாது மக்களே. அவனுக்கும் நான் தான் வீடியோ எடுக்கணும், எனக்கும் நான் தான் வீடியோ எடுக்கணும். இந்த முடியை வந்து படியுமா படியாதான்னு தான் ஒரு கண்டென்ட்டே போட போறோம். ஊத்துறாங்களுக்கு இறங்குதா? சூடா இருந்ததுமா? சூடு இறங்குன்னு பார்த்தா எண்ணெயே சூடா இருக்கு. ஆஹா பரமுண்டி தேய்ச்சிட்டாங்களே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், நம்ம வந்து நாட்டுக்கோழி கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். அவனுக்குலாம் முடி கொட்டவே இல்லை, உனக்குதான் முடி கொட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காதுக்குள்ளதான் போதுமா என்ன? காதுக்குள்ள கண்ணுல கூட ஒரு சொட்டு விட்டுப்பாங்களாம். உண்மையா மாமனார் விட்டுப்பாரு, கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியுமா. அவ்வளோதான் டிஸ்க்ளைமர். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அவனுங்களை உட்கார வச்சுட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நாள் ஆகிடுச்சி. ஒரு கட்டை மேலே தான் உட்காந்து அரைச்சி பார்த்தேன், வாட்ட வரல. நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அரைக்கிறப்போ வந்து நிற்கிற அம்மி இருக்கும். இப்போ தான் அம்மிக்கல் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அது நின்றுட்டு அரைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்பவே வாட்டமாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. ரொம்ப நாள் கழித்து அரைக்கும் போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு ஆசை நம்மளுக்கு வந்துருச்சேன்னு ஜாலியாக தான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியுமே வந்து தம்பி தான் நான் அம்மி அரைக்கிறது தான் இங்கே சமைக்கிறதை விட எதுவுமே இங்கே பெருசாக தெரியல. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அம்மி அரைக்கிறது தான் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. உட்கார முடியல, உட்காந்து அரைக்க வாட்டமே வரல. காலெல்லாம் இப்படி நீட்டிட்டுலாம் அரைச்சாதான் அரைக்கிற மாதிரி ஒரு அந்த இது வருது. உட்காந்து நேராக உட்காந்து அரைக்க வாட்டம் வரல. இருந்தாலும் ரொம்ப கொடூர கோலமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இப்படி தான் அதை வலிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் அம்மி அரைக்கிறதுக்கு தெரியலன்னா எங்ககிட்ட வந்து கிளாஸ் கற்றுக்கோங்க, இன்ஷால்லா நான் சொல்லித்தரேன். ஒரு வழியாக இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. அதுக்கடுத்து இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகு சீரகத்தையும் அரைக்கணும். அப்போது வந்து மஞ்சளுமே வச்சு அரைப்பாங்க. அந்த இப்போ மஞ்சள் தூள் போடுறோம்ல, அப்போ வந்து அந்த வெட்டு மஞ்சள் வாங்கி அதையும் வந்து தண்ணி தெளித்து ஊற வச்சு அதை இடித்து அரைக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் கூட அரைஞ்சிடும். அந்த மஞ்சள் தான் ரொம்ப நைஸாக வருது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சள்லாம் அரைக்கல, அம்மியில் மிளகு சீரகம்லாம் அரைச்சி ரொம்ப நாள் ஆகுது. எல்லாமே தூளாக பவுடராக யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் அரைச்சி செய்யும்போது இருக்கிற டேஸ்ட்டு தான். அப்படி தான் இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், சுற்றியும் பசங்க நின்றுக்கிட்டாங்க. நின்று வந்து என்ன செய்கிறேன், எப்படி செய்கிறேன், அரைக்கிறேன், இது என்ன கருப்பாக இருக்குது, இது என்ன மஞ்சளாக இருக்குதுன்னு சொல்லி என்னென்னவோ கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தானுங்க. நான் வந்து ஒரு வழியாக அது எல்லாத்தையும் கண்டுக்காமல் பயங்கரமாக அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சு இந்த அம்மியில் அரைக்கிற அந்த ஃபீலிங் வந்து. நான் உண்மையாகவே எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைய நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்கள் பாட்டிக்கெலாம் அம்மியில் அரைச்சா தான் பிடிக்கும். இன்க்ளூடிங் சட்னி இந்த கார சட்னி எல்லாமே வந்து அம்மியில் அரைச்சி சாப்பிடும்போது இந்த கொரகொரப்பும் இருக்காது, தண்ணியாகவும் இருக்காது, அந்த ஒரு திக்னஸ் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். எல்லா மசாலா பொருட்களுமே வந்து நாங்கள் அம்மியில் தான் அரைப்போம். அது கூட பரவாயில்ல, அரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு தூள் மிளகாய் தூள்லாம், அதை ஒரு வாட்டி திரும்பவும் தண்ணி ஊற்றி குழப்பி அரைக்க சொல்லுவாங்க. ஏன்னாக்கா கொரகொரப்பாக அரைச்சிருப்பாங்களாம். நம்ம ஆனத்துக்கு வந்து நம்ம நைஸாக வேணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்து செய்வாங்க. ஒரு பக்கம் நான் அம்மி அரைச்சிட்டு இருந்தேன், ஒரு பக்கம் நம்ம மாமி வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லின்னு சொல்லி அது எல்லாத்தையும் வந்து அழகாக கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குழம்பு வைக்கணும்னு இறங்கிட்டோம் களத்துலன்ட்டு. அப்புறமா வந்து சிக்கனுமே வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி தான், இப்போ இந்த நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு,
நம்ம ப்ராய்லர் கோழியில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங் வந்து அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இவன் என்னன்னாக்கா நின்றுட்டுருக்கிறேன்னா இவனோட ஓட்டச்சட்டியை வீடியோ எடுத்து போட்டிருக்கான். அதுக்கு ஒரே சண்டையாகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சண்டையெல்லாம் உங்கள் வீட்டில் வருமா சொல்லுங்கள். ஏன்டா என்னோடய ஓட்டச்சட்டியை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன்னாக்கா தேங்காய் அரைக்கணும், அடுத்தது தேங்காய் அரைக்கிற மசாலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம தேங்காய் திருவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதேமாதிரி தேங்காய் திருவும் போதே வந்து எடுத்து சாப்பிட்டுட்ருப்போம். இது கூடவே நம்ம வந்து பொட்டுக்கல்லையும் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் வச்சு சேர்த்து அரைக்க போகிறோம். யார் வீட்டிலலாம் முன்னாடியில் வந்து அந்த கசகசா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த கசகசா வச்சாதான் கறி குழம்பே அப்படி இருந்துச்சு ஒரு காலகட்டம். அதெல்லாம் வச்சாதான் நல்லாயிருக்கும். அப்புறமா திடீர்னு அது வந்து ஒரு ஆல்கஹால் ஐட்டம், அது ஒரு போதை மருந்து, லைட்டான போதை அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அதை சாப்பிடவே இல்லை, விட்டாச்சு. இப்போ அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலையோ இல்லை முந்திரியோ சோம்பு இதெல்லாம் வச்சோம்னா அந்த திக்னஸ் கிடைக்கும். அந்த தேங்காயில் இருக்கிற திக்னஸை விட இந்த பொட்டுக்கடலையும் இந்த முந்திரி பருப்புலையும் இருக்கிற திக்னஸ் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்புக்கு விறகடுப்பு பற்ற வச்சு அப்புறம் இந்த நல்லெண்ணெய் ஊற்றலாம். நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றல. நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுமே செய்யலாம். நம்மளுக்கு வந்து இங்கே நல்லெண்ணெய் தேய்க்கிற ப்ராசஸ் பெரிய ப்ராசஸாக இருந்ததுனால நம்ம சின்ன வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் எப்படி ஒரு கறி குழம்பு தாளிப்போமோ அப்படி தான் நல்லா எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே போய் நம்ம இந்த சிக்கன் 65க்கு மசாலா ரெடி பண்ணிட்டு வரலான்னு போனால் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு என் மேலேயே கொட்டிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் வந்து காட்டிக்கிட்டு இருந்தேன். அப்படியே இந்த கருப்பு புருக்காக்கு அதுவும் நல்ல வெள்ளையாக பவுட்ரு அப்படியே கொட்டிருச்சு. இது சமைக்கிறது நம்ம ஒரு மாதிரி சமைச்சாலும் வீடியோ எடுக்கிறது ஒரு பெரிய கான்செப்ட்னா நம்ம இது மாதிரி இந்த ட்ரெஸ்ஸில் படாமல் செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. எனக்கு வந்து அந்த அனுபவம் ரொம்ப புதுசுன்னு சொல்கிறது இப்போ ஓரளவுக்கு பழகிருச்சு இந்த ஹிஜாப் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. அடுத்தது நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடாகணுன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன யூஸ்வல் வதங்கணுன்னா என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம அரைச்சி வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அதை ஒன்று ஒன்றா செய்ய வேண்டியது. எப்படி எரியுது பார்த்திங்களா அடுப்பு அழகாக. அப்போது நிஜமாகவே வந்து இந்த விறகடுப்பு எரிக்கும் போது ரொம்பவே ஆரோக்கியமாக தான் இருந்துச்சு. அப்பயும் அந்த சிலிண்டருக்காக ஒரு பொருளையை கலப்பி விட்டாங்க பாருங்கள், புகை வந்து கேன்சரை உருவாக்குதுன்ட்டு. ஞாபகம் இருக்கான்னு தெரில அவங்களுக்கெல்லாம். அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து தான் இந்த சிலிண்டரை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது அரைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். இப்படி அரைக்கிறேன், அப்படி அரைக்கிறேன், படுத்து அரைக்கிறேன், உருண்டு அரைக்கிறேன்னு ஏகப்பட்ட போஸில் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் சொல்கிறாங்க, நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கல் வச்சு கட்டியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு இது இல்லை, அது செய்யணும். நான் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த பின்பக்கம் வந்து ஒரு மாதிரி ஷெட்டு போட்டு இந்த மாதிரி நிற்கிற அடுப்பில் மாதிரிலாம் கட்டியிருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இடையிலேயே வந்து சரியான பயிற்சி. 2 காக்கா வந்து அடிச்சிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சுட்டு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து பேரணிட்டு இருக்கும்போது பக்கத்து கோழி இருந்து ஒரு வலை விட்டு பிரிச்சு விட்டுருச்சு. நம்ம இந்த கதையை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இங்கே வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்குறாங்க. அதான் சொல்கிறேன், நம்ம வந்து சிக்கனோ இல்லை மட்டனோ இல்லை எந்த சமையலாமே இருந்தாலுமே ஆளுக்கு ஒரு கைப்பக்குவம் இருக்கும், ஆளுக்கு ஒரு மாதிரி வைப்போம். இப்போ நான் செஞ்சேன்னா இன்னுமே இந்த வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடி மிளகாய்த்தூள் தான் போடுவேன். அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிளகாய்த்தூள் போட்டாலும் சரி, மிளகாய்த்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் சரி வந்து உங்களுக்கு கலர் வருது, நல்லாவே வருது, சூப்பரான கலர் வந்துடுது. அதுவும் வந்து மண் சட்டி, விறகடுப்பு, அந்த ரொம்ப அப்படி வேகமாக இருக்காமல் அந்த மீடியம் சூட்டில் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த லாஸ்ட்டு ஃபினிஷிங் அந்த குழம்பு பார்க்கணுமே, பார்த்தாலே போதுங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதேமாரி இந்த கொத்தமல்லியெல்லாம் நான் இப்போ இங்கே போட மாட்டேன். இதெல்லாம் வந்து எங்கள் மாமியார் ஸ்டைலு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டோமா, கடகடன்னு வதக்கணுமா, போட்டு எல்லாத்தையும் ஒன்றா தேங்காய் கூட ஒன்றா ஊற்றிடுவார். எல்லாம் வந்து அம்மியில் அரைச்சி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக அப்புறமே இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஆரோக்கியம் போயிடும். அம்மியில் அரைக்கிற அன்றைக்கி கை வலி கால் வலிலாம் வந்துடும். முடியவே இல்லை. யாரெல்லாம் அம்மியில் அரைச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. போடா மொட்டா. நம்மளோட கஷ்டத்தை புரியாமல் இந்த குட்டி பையன் வேறு ரொம்ப ஜோக்கெலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தான் முடி இல்லைன்ட்டு ஒரு வழியாக தேங்காய் மசாலாவும் அரைச்சாச்சு. என்ன இன்றைக்கி 3 மசாலா அரைச்சிருக்கேன் அம்மியில். இஞ்சி பூண்டு, அடுத்தது மிளகு ஜீரகம், அடுத்தது தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு வச்சு அரைச்சி அந்த நைஸாக அரைக்க சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. ரொம்ப கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காதும்பாங்க. அந்த மாதிரி
ஒரு பேஸ்ட் எப்படி ஒரு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கும் போது இவ்வளோ திக்னஸ் கிடைக்காது. இப்படிலாம் உருண்டெல்லாம் பிடிப்போமா, அப்போ ஒரு பெரிய பிளேட்டில் வந்து இந்த மாதிரி அரைச்சி உருண்டெல்லாம் வைப்போம். இது ஒரு மசாலா, அது ஒரு மசாலா, அப்புறம் எல்லாத்துக்குமே இதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்போம். நல்லா இருந்துச்சு. அதேமாரி இந்த அம்மியை கழுவின தண்ணி எந்த பக்கம் பிடிக்கிறதுனே தெரில, அது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்மளோட சிக்கன் வந்து வெந்துருச்சு. இங்கே வந்து இவங்க ரெடி பண்ணவும் அந்த சிக்கன் வேகவும் அதை தூக்கி நம்ம அப்படியே இந்த தக்காளி பச்சை மிளகா எல்லாம் போட்டு ஒரு வதங்கினோன்னா அவங்க குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகு ஜீரகம் போட்டாங்க, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு. நம்மளோட சிக்கனையும் இதில் தூக்கி அந்த தண்ணியோடய ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இந்த டயத்தில் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம உப்பு தண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து இப்போ மூடி வைக்க போகிறோம். இப்போ எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, அப்படியே தேங்காயும் இப்போயே ஊற்றிடுவோம், தான் சிக்கன் வந்துருச்சுன்னாங்க. இல்லை கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்றி இதை கரெக்ட் பண்ணி நம்ம வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும், வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றலாம் அப்படி சொல்லிவிட்டு இதை ஃபஸ்ட்டு மூடி வச்சாச்சு. இதெல்லாம் வந்து அப்போ உள்ள ப்ராசஸ்ஸு. அப்புறமா அதை திறந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பார்த்திங்க எப்படி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சுலாம் வருது பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சா, நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த உருண்டையை வந்து கரைச்சி தண்ணியாக்கி தூக்கி இதில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இப்போவே பாருங்கள் எப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்போதையும் மண் சட்டி குழம்பு அதே மாதிரி விறகடுப்பில் சமைக்கிறதெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் இதை வந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு கொதி விட்டோன்னே நம்ம அனுப்பு கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கை நீட்டினோன்னு சுட்டுடுச்சு அவருக்கு. டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னாரு. சரி நம்மளுமே டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி நம்ம எப்போவுமே வந்து நான் சமைச்சா யாருக்கு எனக்கு டேஸ்ட் பண்ண பிடிக்காது, யாராவது சமைச்சா டேஸ்ட் பண்ண பிடிக்கும். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மசாலான்ட்டு நம்மளோட கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நல்லா கொதிச்சோடனே இறக்கி வச்சுட்டு அடுத்த ப்ராசஸாக என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சிக்கன் 65 வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது பண்ணலான்ட்டு அப்படியே நம்ம கோழி எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு எடுத்து இந்த காலை பிச்சு பார்த்தா அப்படி ஒரு விரலை தொட்டோன்னே பஞ்சு மாதிரி வந்துச்சு. நாட்டுக்கோழி ஃபீலிங்கே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணியாச்சு. டைம் வேறு 3 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பசி தாங்க. இந்த பூனை சிக்கன் 65 பக்கத்துலேயே உட்காந்துருக்கு. எப்படா ரெடியாகும், எண்ணெய் வேறு தேய்ச்சி குளிச்சிட்டாரா, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமாட்டு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நான் காட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து ஒரு மரத்தடிக்கு கீழே உட்காந்து சமைக்கிறோம்ல, அந்த மரம் இந்த மரம் தான். இது என்ன மரம் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்க எலுமிச்சை சைஸில் இருக்கும், ஆனால் ஆரஞ்சு கலர் தோல் இருக்கும். இந்த மரத்துக்கு இந்த பழத்துக்கு பேர் எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சால் வந்து அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கன்ட்டு. இதெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இது வந்து ஒரு சூப்பரான பழம். இதை வந்து நம்ம வந்து வெயில் டயத்தில் நம்ம களைப்பாக இருக்கும்போது எடுத்து கட் பண்ணி ஒரு வெல்லம் போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா அப்படியே ஸ்பாட்லேயே எனர்ஜி கிடைக்கும். சிக்கன் வச்சுருவோம். போடலாமா? போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலை இருந்து வாங்க சாப்பிடலாம். சொல்ல தெரியல, என்ன சொல்லு? எல்லாரும் வாங்க. அவ்வளோதான். அந்த இலையில சாப்பிடும்போது இந்த கறி அள்ளி போடுறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. யாருக்கெல்லாம் இந்த நாட்டுக்கோழி குழம்பும் இந்த சாப்பாடு இந்த இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களுமே இது மாதிரியான நல்லா அழகாக சமைச்சு சாப்பிடுங்க. இல்லை இதோட டீட்டெயில் ரெசிபி இன்னும் வேணும்னா நான் வெறும் ரெசிபி மட்டும் போட்டு உங்களுக்கு வீடியோ கூடி சீக்கிரத்தில் போடுறேன். பசங்க வந்து சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே ரெடி ஆகிட்டு நம்மளையுமே வந்து ரொம்ப சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்லியிருந்தேன். டேஸ்ட் வந்து சொல்லுவாங்க பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. அருமையா இருக்கு. இந்த வீடியோல வந்து நிறைய ஃபன்லாம் இருக்கு. எங்க அம்மா சொல்றாங்க, எங்க அம்மா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. டாடா பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.